எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வினோத்குமார். நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன். முதல்ல இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும், அ இயற்கைக்கும், குலதெய்வத்துக்கும், அம் ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், ஸ்ரீ குருமார்கள், அ சாந்தகுமார் ஐயா, ரங்கநாதன் ஐயா, முத்து விஜயகுமார் ஐயா, சத்யநாராயண ஐயா, அம் சாந்திதேவி அம்மா, உமா வெங்கட்டம்மா, நித்யா அம்மா, அப்புறம் என்னுடைய கோச் குமாரவடிவேல் ஐயா, என்னுடைய சக மாணவர்கள், கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாத்துக்கும், தாய் தந்தையர், என் குடும்பத்துக்கும் எனது மனமார்ந்த ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 64 வீடியோஸ் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம பார்த்துட்டு வந்தாலே நம்மளுக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம மனதளவில் தயாராகிடுவோம் நம்ம. டே 1 கிளாஸில் வந்துட்டு பஞ்சாங்கம் பற்றி படித்தோம். அந்த பஞ்சாங்கத்தின் நிலைகள், கிழமைகள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் இதை பற்றி படித்தோம். டே 2ல் வந்துட்டு ஏஎல்பி உறுப்புகள், ஏஎல்பி ஜாதக நிலை, ஏஎல்பி உறவுகள் இதை பற்றி படித்தோம். 12 ராசிக்கட்டம், 12 ராசிக்கட்டத்தின் அதிபதிகள், 27 நட்சத்திரங்கள், நட்சத்திர அதிபதிகள், 108 பாதங்கள், இதெல்லாமே படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கிளாஸில் வந்துட்டு கிரகங்களின் காரகத்தன்மைகள், அதை பற்றி நிறையா படித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஎல்பி மேஷ லக்கணமாக போகும்போது ஆதிபத்தியங்கள் பற்றி படித்தோம். அப்புறம் ரிஷப லக்கணமாக போகும்போது ஆதிபத்தியங்களை பற்றி படித்தோம். இந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் ஏஎல்பி லக்கணமாக போகும்போது அதனுடைய ஆதிபத்தியங்களை பற்றி படித்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் 5 விதிகள் பற்றி படித்தோம். நவாம்ச புள்ளி, D9, அதுக்கப்புறம் கோச்சார படங்கள் எப்படி பார்ப்பது, தசாபக்தி பற்றி படித்தோம். சிறப்பு பார்வைகள் அதை பற்றி படித்தோம். ஒரு நாள் வந்து கர்மா கிளாஸ் வந்து நித்யா மேம் எடுத்தாங்க. தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, சுயகர்மா, இதெல்லாம் பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவிஷனே நிறையா நாட்கள் போச்சு. ஏஎல்பி வந்து மேஷ லக்னமாக போகும்போது, ரிஷப லக்னமாக போகும்பொழுது அந்த மாதிரி சொல்லிட்டு திரும்ப ரிவிஷனே ஒரு 3 days போச்சு. அதுக்கப்புறம் உதாரண ஜாதகங்கள் நிறையா போட்டோம். உதாரண ஜாதகங்களே வந்து ஒரு 1 week கிட்ட போச்சு. கிளாஸ் வந்து 4:30 தான் ஆரம்பிக்கும். பட் வந்துட்டு 6:30 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 6:30லேருந்து ஒரு 8 o'clock, 9 o'clock, சம்டைம்ஸ்னால் 10 o'clock வரைக்கும் வந்துட்டு கேள்வி பதில் வந்துட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு உணர்ந்து தான் நான் படித்தேன் இந்த கிளாஸை. சரி, இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட நடந்த மாற்றங்கள் என்னென்னா, 4:30க்கு நான் எந்திரிச்சது. காலேஜுக்கு அப்புறம் சொல்லப்போனால் செமஸ்டர் எக்ஸாம் படித்ததுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு நான் 4:30க்கு வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக எந்திரிச்சிருக்கிறேன். நிறைய நாட்கள் வந்து 4:30க்கு எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டேன். அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு. கோபம் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. கோபம்லாம் வர்றதே இல்லை. ரொம்ப சிந்தித்து தான் செயல்படுறேன். தாய் தந்தையருக்கு, குடும்பத்துக்கு அவங்க எப்படி நம்ம வந்து ஒரு நன்றி செலுத்தணும், மன்னிக்கவும் எப்படி சொல்லி பழகணும், இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கர்மா குறையும். இதெல்லாம் வந்து நிறையா படித்தோம். யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் பேசக்கூடாது, நிறைய நல்ல விஷயங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் என்னோடய மாற்றங்கள் என்கிட்ட நடந்துகிட்ருக்கு. இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பட் இது வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணணும். திரும்ப இதே 4:30 எந்திரிக்கணும். இந்த என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணி இந்த வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ பழகிக்கணும். குருமார்களுக்கு காணிக்கையாக நான் வந்து நிறைய பேரை வந்து ஏஎல்பியில் சேர்த்து விடணும். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறையா பேசலாம். ஒரு குருபக்தி, பயபக்தி, ஒரு ஒரு கிழமையிலும் வந்து நம்ம எப்படி செயல்படணும், எதை செய்யக்கூடாது, எளிய பரிகாரங்கள் என்ன, இந்த மாதிரி நிறையா வந்து கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஒரு ஸ்கூலுக்கு அப்புறம் நிறைய நான் எழுதினேன் நோட்ஸு. வந்துட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். என்னோடய ஒரு நோட்டே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோ கிளாஸில் வந்து எழுதியிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன். அப்பப்போ நான் ரிவிஷன் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், குடும்பத்தில் உள்ள வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இது டைவர்ட் ஆகாமல் அப்பப்போ நான் அந்த நோட்ஸ் எடுத்து நம்ம பார்த்துக்கிடுவேன். உண்மையிலே நான் வந்து எல்லோரும் வந்து ஏஎல்பி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி ஏஎல்பி பற்றி படிங்க. இது ஒரு வழிகாட்டி. இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உணர்ந்து படிப்போம், மற்றவங்களுக்கும் உணர்த்துவோம் அதை. இந்த வாய்ப்பு எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணி வாய்ப்பு வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஏஎல்பி குருமார்களுக்கும்,
இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு அடுத்து உயர்நிலை வகுப்பும் நான் ஜாயின் பண்ணி அதுலேயும் படிப்பேன். நிறையா இந்த பயணம் தொடரணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். அந்த பிரபஞ்சத்துக்கும் எங்கள் குருமார்களுக்கும் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மன நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நன்றி.